வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் ராஜ மாதங்கியை பற்றிய நாமாவளிகளை தெரிந்து கொள்ளலாம். லலிதா சகஸ்ரநாமத்தில் 69வது நாமாவளியில் கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. தேவி லலிதை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியானவள் தனது கரும்பு வில்லிலிருந்து மனசக்தி வடிவிலான ஷியாமலா தேவியை தோற்றுவித்தாள். தேவியின் ராஜ்யத்தில் நிர்வாக பொறுத்தில் அமர்த்தப்பட்டவள் லலிதை எங்கிருக்கிறாளோ அங்கு ஷியாமலையும் இருப்பாள். தேவியின் பரிவாரத்தில் தேவிக்கு அடுத்த ஸ்தானம் இவளுக்கு உண்டு. ஷியாமலைக்கென தனிப்பட்ட போர்த்தேர் கேய சக்கரரதம் என்பதாகும். 7 தட்டுக்களை உடையது. இந்த தேர் அசையும் போது ஏற்படுகின்ற ஒளி சங்கீதமாய் இருக்கும். அதனால் இது கேய சக்கரரதம் எனப்பட்டது. இந்த 7 தட்டுக்களிலும் மந்திர சக்தி குதவும் யோகினிகள் சூழ்ந்திருப்பர். காட்டில் வசிப்பவள் போல காதில் பனையோலையும் காட்டுப்பூக்களாலான தலை அலங்காரமும் கொண்ட இவள் கேய சக்கர ரதத்தில் அமர்ந்து போரிடச் செல்வாள். இவளது கையிலுள்ள வீணையின் ஒளியானது சத்துருக்களின் இதயத்தை பிளந்துவிடும். தேவியின் கைகளிலுள்ள கிளி வடிவிலுள்ள வேதம் தனது ஒரு பகுதியான தனுர் வேதத்தை சித்திர ஜீவமென்ற வில்லும் அம்புகளுமாக்கி ஷியாமலா தேவியிடம் கொடுத்தது. தேவி போருக்கு செல்லும்போது யந்திரினி தந்திரினி என்ற தேவியின் 2 சக்திகள் ஷியாமலை வைத்துள்ள கிளியையும் வீணையையும் வாங்கிக் கொள்வர். ஷியாமலை வில்லும் அம்பும் ஏந்தி போர் புரியும் போது இந்த 2 சக்திகளும் தேவியின் அருகிருந்து அவளுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்வார்கள். அடுத்து லலிதா சகஸ்ரநாமத்தில் 75வது நாமாவளியை பார்க்கலாம். மந்திரின்யம்பா விரசித விஷங்கவத தோஷிதாயை நமகா. பண்டாசுரனை அழிப்பதற்காகத்தானே லலிதை தோன்றினாள். அந்த பண்டன் ருத்ரனை வழிபட்டுத்தானே அசுரர்களை படைக்கின்ற சக்தியை பெற்றான். தனது வலது தோளிலிருந்து விசுக்கிரன் என்பவனையும் இடது தோளிலிருந்து விஷங்கன் என்பவனையும் படைத்தான். இருவரையும் சகோதரர்களாக மதித்தான். விஷங்கனை தனக்கு மந்திரியாகவும் விசுக்கிரனை படைத்தலைவனாகவும் ஆக்கினான். பண்ட அரக்கனின் மந்திரியான விஷங்கன் போரிட வந்தபொழுது தேவி லலிதையின் மந்திரியான ஷியாமலை அவனை எதிர்த்து அழித்தாள். அதனைக் கண்டு தேவி மகிழ்ந்தாள். அடுத்து லலிதா சகஸ்ரநாமத்தில் 786வது நாமாவளியான மந்திரினி நெஸ்த ராஜ்யதூகு. அம்பாளின் இருப்பிடம் ஸ்ரீநகரம். இந்த ஸ்ரீநகர சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ரகசிய ஆலோசனை தரும் பெண் மந்திரியான ராஜஷியாமலா தேவியிடம் ஒப்படைத்துள்ளாள். இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், மகாபெரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.